யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற புகையிரதத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வைத்து சிங்களவர்கள் அடாவடியாக செயற்பட்டார்கள் என்கின்ற ஒரு சமூக வலைத்தள பதிவு ஒன்று நேற்றைய தினம் வைரலாக அனைவராலும் பகிரப்பட்டு வந்தது. அந்த பதிவை வைத்து பல்வேறுபட்ட கேள்விகளும் எழுப்பப்பட்டு வந்தது. இதுதான் இந்த அரசாங்கத்தின் நல்லிணக்கமா? நட்புறவுக்காக புகையிரதம் எல்லாம் விட்டீர்களே, ஏன் இவ்வாறு நடக்கின்றது? சிங்களவர்கள் எப்போதுமே சிங்களவர்கள் தான், அவர்கள் எப்போதுமே இனவாதம் மிக்கவர்கள் தான் என்கின்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டு வந்தது. எனவே இந்த கருத்துக்கள் எல்லாம் சரியா? ஒரு சம்பவத்தை எவ்வாறு பார்ப்பது? ஒரு சிலர் செய்த பிழைகளுக்காக இனங்களுக்கு இடையிலான ஒரு முறுகலை ஏற்படுத்துகின்ற வகையில் அல்லது அதனை அரசியலாக்குகின்ற வகையில் பேசுவது சரியா? இவ்வாறும் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பப்படுகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலியையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நேற்றைய தினம் வெளிவந்த அந்த சமூக வலைத்தள பதிவை பார்க்கலாம். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயத்தை பார்த்துவிட்டு அடுத்த கட்டமாக இது தொடர்பாக விரிவாக பேசலாம். காங்கேசன் துறையிலிருந்து கோட்டைக்கு செல்லும் மதியம் 1:30 புகையிரதத்தில் முன்பதிவு செய்த 4 யாழ்ப்பாணத்தில் இருந்து ஏறியிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் முன்பதிவு செய்து பயணச்சீட்டுகளை பெற்றிருந்த ஆசனங்களில் காங்கேசன் துறையிலிருந்து 4 சிங்களவர்கள் அமர்ந்து வந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் முன்பதிவு செய்த 4 தமிழர்களும் பயணச்சீட்டை காட்டி அது தம்மால் முன்பதிவு செய்யப்பட்டது எனவும் ஆசனத்தை விட்டு தருமாறும் கேட்டபோது தாமும் முன்பதிவு செய்துதான் புகையிரதத்தில் பயணிக்கின்றோம், நாங்கள் முன்பதிவு செய்த ஆசனங்கள் வேறொரு பெட்டியில் இருப்பதாகவும் தமிழர் 4 அந்த ஆசனங்களில் அமர்ந்து வருமாறும் கூறியிருக்கின்றனர். தாம் முன்பதிவு செய்துள்ள ஆசனத்தை தம்முடமே ஒப்படைத்துவிட்டு நீங்கள் முன்பதிவு செய்த ஆசனங்களுக்கே சென்று அமருங்கள் என யாழ்ப்பாணத்தவர்கள் கோரிய போதும் அதற்கு சிங்களவர்கள் செவிசாய்க்கவில்லை. இதனை அடுத்து புகையிரத பரிசோதகர்களிடம் இந்த விடயத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்த போது சாவச்சேரி புகையிரத நிலையத்தில் புகையிரதம் நிறுத்தப்பட்டு சிங்களவர்களை அவர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தில் சென்று அமருமாறு புகையிரத பரிசோதகர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதனை ஏற்காத சிங்கள பயணிகள் தாம் அரசியல் செல்வாக்குடையவர்கள் என்றும் தம்மோடு பகைத்துக் கொண்டு யாரும் புகையிரதத்தில் பயணித்து கொழும்பு வர முடியாது எனவும் அச்சுறுத்தியுள்ளனர். இந்த பிரச்சனையால் 30 நிமிடம் வரை சாவச்சேரி புகையிரத நிலையத்தில் இவ்வாறு புகையிரதம் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் சிங்கள பயணிகள் அடாத்தாக அமர்ந்த ஆசனங்களிலே தொடர்ந்தும் பயணம் செய்வதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இதுதான் நேற்றைய தினம் வெளிவந்த அந்த சமூக வலைத்தள பதிவு. இந்த பதிவை வைத்துத்தான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றது. எனவே இந்த பதிவை வைத்து முதல் இந்த பதிவில் நடந்த சம்பவம் தொடர்பாக பார்க்கலாம். எனவே சரியான முறையில் முன்பதிவு செய்து அந்த ஆசனங்கள் உரியவர்களிடம் கொடுப்பதுதான் முறை. எனவே அந்த தமிழர்கள் தான் அந்த ஆசனத்தில் இருக்க வேண்டியவர்கள். மாறி இருந்து விட்டால் தெரியாமல் இருந்து விட்டோம் அல்லது ஆட்கள் இல்லை என்று இருந்து விட்டோம், வாருங்கள் அமருங்கள், நாங்கள் எங்களது இடத்துக்கு செல்லுகின்றோம், அல்லது தாழ்மையான முறையில் நாங்கள் இதிலே இருந்து விட்டோம், அடுத்த பட்டியில் அந்த ஆசனம் இருக்கின்றது, அதுவும் இதே சிறப்புடைய ஒரு பட்டி தான், அங்கே நீங்கள் அமர முடியுமா என்று அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். எதுவுமே இல்லாமல் அடாத்தாக செயற்படுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை தாண்டி நாங்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், அரசியல் செல்வாக்குடையவர்கள், எங்களை பகைத்துக் கொண்டு கொழும்புக்கு வர முடியாது என்று அவர்கள் சொல்ல முடியாது. அவர்கள் இருக்கின்ற இடம் யாழ்ப்பாணம். முதலில் அவர்கள் இங்கிருந்து அங்கு செல்ல முடியுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அவ்வாறானவர்களாக தமிழர்கள் இருந்திருந்தால் நீ இங்கிருந்து ஏழுமந்தால் யாழ்ப்பாணம் செல் பார்ப்போம் வந்து அங்கேயே வன்முறையில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அவ்வாறு அந்த தமிழர்கள் அங்கு ஈடுபடவில்லை, அப்படி செய்யவும் இல்லை. அது தமிழர்களின் பெருந்தன்மையை காட்டுகின்றது, அதாவது அந்த பயணிகளின் பெருந்தன்மையை காட்டுகின்றது. அந்த ஆசனம் யாருடையதோ அந்த தமிழர்களின் பெருந்தன்மையை காட்டுகின்றது. இப்படி இருக்கின்ற போது அந்த சிங்கள பயணிகள் அடாத்தாக செயற்பட்டார்கள், அது ஒரு பிழையான விடயம். ஆனால் அங்கே பணியாற்றுகின்றவர்கள் தமிழர்களின் பக்கம் தான் நின்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அதனை ஒரு சிங்களவர்கள் செய்த ஒரு பிரச்சனையாக, ஒரு இனத்தின் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இதனை நோக்க முடியாது என்பதுதான் பொதுவான பார்வையாக இருக்கின்றது. அந்த 4 செய்தது பிழை, கேவலமான விடயம், அவர்கள் அச்சுறுத்தியது பிழை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது அந்த 4 சம்பந்தப்பட்ட விடயம். அதை ஒரு இனத்துடன் ஒப்பிட்டு அதனை தாண்டி அதனை அரசியலாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். அண்மையிலே மன்னாரிலே சுகாதார பரிசோதகர் ஒருவரை ஒரு சிறு வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற நபர் ஒருவர் அலுவலகத்துக்கு சென்று சிங்கள நாய் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்காக சிங்கள மக்கள் கூற முடியுமா தமிழர்கள் இவ்வாறானவர்கள் தான், இனவாதம் மிக்கவர்கள் தான், இப்படியான வன்முறையில் ஈடுபடுபவர்கள் தான் என்று கூற முடியுமா? கூற முடியாது. ஏனென்றால் அது ஒரு தனிப்பட்ட நபர், தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு தனிப்பட்ட நபரின் வார்த்தை பிரயோகம், அவரது சொல்லாடல்.
ஆகையால் அதனை ஒரு இனத்துடன் ஒப்பிட முடியாது. அதனை எவ்வாறு ஒரு இனத்துடன் ஒப்பிட முடியாதோ அதே போல இதையும் ஒரு இனத்துடன் ஒப்பிட முடியாது. ஆகையால் தனிப்பட்ட நபர்கள் செய்கின்ற பிரச்சனைகளுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு இனம் மீது பழி போடுவதும் அதனை அரசியலாக்குவதும் அது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பதையும் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சிங்கள பயணிகள் இவ்வாறு செய்து அனுராதபுரத்திலோ அல்லது கொழும்பிலோ இருக்கின்ற அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக நின்று ஒட்டுமொத்தமாக சிங்களவர்கள் அனைவருமே தமிழர்களுக்கு எதிராக நின்றிருந்தால் இது ஒரு சிங்கள இனவாதமான போக்கு, சிங்களவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இவ்வாறு 4 பயணிகள் தமிழர் பகுதியில் வைத்து இப்படி திமிராக கைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் அந்த 4 பேரும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிங்களவர்களாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அல்லது நாகரிகமற்ற ஒரு சிங்களவர்களாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதனை தாண்டி இதிலே பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. எனவே இது தொடர்பாக சிந்தித்து கருத்துக்களை பதிவிடுவது அனைவருக்குமே நல்லது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். இந்த பேர் வந்து பொன்னையா சாதாரண சொன்னாலும் தெரியும். இப்படி பழைய உறுப்பினர் தான் 90ஆம் ஆண்டு காலத்திலிருந்து இருந்தேன் நான் தீவு பகுதிகளில். அப்போ அந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சில பிரச்சனை நடந்தது. அப்போ அந்த கோட்டை அடிபாட்டு டைம்லையும் நாங்கள் இருந்தாங்க மண்டதீவில். அப்போ அந்த பொது இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் சாமான் கொடுத்தோம் வந்து கப்பலால் இறக்கி. அப்போ திருப்பி கொஞ்ச காலம் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்த விட்டு விக்டர் பண்ணி போப்போன்னு சொன்ன டைமில் அங்கே கொஞ்சம் பேர் பிடிபட்டு வச்சுருந்தோம். ஒரு 15-20 பேர் ஆக்கலை. அப்போ டக்ளஸ் சொன்னால் அதை நாங்கள் இருக்கா பார்க்கணும்னு சொல்லி அப்போ நானும் தான் அவரோட போனது. அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்குது. அவர் சிங்களம் தெரியாது, நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணது. அப்போ இவர் விட சொன்னாரோ சுட சொன்னாரோ தெரியாது. ஒரு 2 நிமிஷம் போயில வெடிச்சத்தம் கேட்டுச்சு. வெடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கர் இருந்த பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது. அப்போ அந்த இதை வந்து திருப்பி அதில் சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை. அதோடு நாங்கள் அப்படியே விக்டர் பண்ணி கயிற்று போயாச்சு. கயிற்றில் இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுந்தீவை பிடிச்சதும் நாங்கள் தான். அப்போ அது இராணுவம் இல்லை, போலீஸும் இல்லை, நாங்கள் இப்படி தான் தனியாக பிடிச்சது. பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குழு வந்து ஒரு நிக்லஸ்ன்னு சொல்லி அவர் அரசாங்க உத்தியோகத்தர் தான். அப்போ அவர் கயிற்றில் இருந்து கொண்டு வர சொன்னோடனே அவர் சொன்னார் எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னொடனே அவரை அடித்ததில் வந்து அவர் செத்து போனோன்னா கயிறை போட்டு தூக்கில் போட்டு விட்டாங்க மேல் வலையில். அப்போ அந்த நேரம் இருந்தார்கள் நெப்போலியன், சந்திரன், ஜெகன், விந்தன் இவர் தான் இருந்தார். அவர் இப்போ ஒரு ஆள் இருக்கிறார், மாநகர உறுப்பினர் இருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து ஆக்கள் 3 பேரையும் வெடி வச்சதில் ஆளுகள் செத்து போச்சு. திருப்பி அந்த போட் எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து குருவிகட்டுவான் நெடுந்தீவு தேவா மாதாண்டு ஓடுது. அது முதல் இருந்துச்சு வந்து மடு மாதாண்டோ என்று சொல்லி இருந்தது. இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதாண்டு. அது வந்து இந்தியா மீனவர்களோட போட். இவர் காசுக்கு விற்றாரா சும்மா அன்பளிப்பு நன்கொடையாக கொடுத்ததோ தெரியாது. ஆனால் இப்போ ஓட்டு போய் அங்கே இருக்குது, அது கோப்படி தான் ஓடுது. அது திருப்பி கைட்ஸில் நாரந்தனையில் இருந்த இப்படி இருந்த பொடியன் தான் பஸ்டின்னு சொல்லி இப்போ அவர் வந்து அவரோட இருந்த கொழும்புல அவரோட பொடிகாட்டாக இருந்த பொடியன் தான். அவர் லீவில் வந்த இடத்துல அவையில் சொன்னது இவர் வந்து இங்கே எல்இடியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஆளையும் அவரையும் கொண்டு போட்டு சொன்னாங்களா. அது நேவி தான் கொண்டது. நேவி கொள்ளையில் ஒன்றும் கொள்ளையில் எனக்கு தெரியும். நான் இப்போ கைட்லாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு அட்டகார பிரச்சனையில் ஒரு பொடியை அடித்து கொண்டவங்க அவர் உண்டு. மற்றது கோபுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோடு இருந்தவர். அவர் கோபு அப்போ விளத்தி போன்னு சொல்லக்குள்ளே நான் சொன்னேன் போனாலும் இங்கே நிற்காத எப்படியாச்சும் ஒன்று கொள்ளுவாங்கன்னு. அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க. திருப்பி திடீர்னு நினைக்கிறேன் பாண்டியன் சொல்லி அவனையும் கொண்டவங்க இவர் தான். அடுத்தது இவர் யார் எங்களோட மகேசக்கான்னு சொல்லி நெல்லியடியில் அவர் சட்டத்தரணி தான். அவரும் செஞ்சது இவர் தான். அந்த டைமில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல இதுக்கும் எனக்கு தெரியும். அது தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்னு சொல்லி தினமுரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர். அவர் வந்து இவையில் கொள்கை பிடிக்காமல் முரண்பாடு பட்ட இடத்துல தான் அவையில் கொண்ட இடத்துல வந்து இவையில் சொன்னது எல்டிடி கொண்டான். எல்டிடிக்குள்ளே இல்லை. பிறகு அதுக்கு பிறகு மோகன் சொல்லி மலையேது பொடியன், விஜின்னு சொல்லி அவர் மலையேது பொடியன், மற்ற சூரியன் சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாண பொடியன். அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிபட்டது. போலீஸ் பிடிச்ச சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவரை பிடிச்சது. சூரியன்ற குலகேஸில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ளே வெள்ளவத்தியில் சனங்கள் போலீஸுக்கு அறிவிச்சு தான் பிடிச்சது. மற்ற 2 இது வந்து யாருக்கும் தெரியாது.